அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல கொடுத்திருந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஒர்க் ஆயிருக்கு அப்படிங்கிறது இந்த போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்க்கலாம். நாளைக்கு மார்க்கெட் ஹாலிடே, ராமநவமி, அதனால லீவு. இன்னைக்கு நம்ம கொடுத்திருந்த சைக் 23,100 கால் 318 rupees சப்போர்ட் எடுத்தா மார்க்கெட் ஏறும். நிஃப்டி 50 23,100 வந்து கால் 318 கீழே ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருந்தா மார்க்கெட் டவுன் ஆகும்னு சொல்லியிருந்தோம். இங்க பாருங்க, அதுதான் 318க்கான ஒரு லைன். காலையில இருந்து அதுக்கு மேலேயே போயிடுச்சு. சரி, இங்க இருந்து ஏன் திரும்பிச்சு? இதுதான் முக்கியம். அப்போ ஒரு ஸ்ட்ரைக்கு நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். மார்க்கெட்ல என்ன ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வருதா இல்ல பிரைஸ் ஆக்ஷனா எதுவுமே பார்க்கல, தெரியாது நமக்கு. லைவ்ல என்ன வேணும் நடக்கலாம் இல்லையா? ஆனா இங்க இருந்து போனது இங்க இருந்து ஏன் திரும்புது ரொம்ப முக்கியம். இங்க இருக்கும்போதுதான் உங்க முடிவு எடுக்கணும் யூடியூப் பாக்குறவங்க. அப்போ இதுக்கு மேல இருக்கிற வரைக்கும் என்ன, எவ்ரி ரைஸ் இதை என்ன பண்ணலாம், சப்போர்ட்ல எங்கெங்க ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அங்கெல்லாம் பை பண்ணலாம். அப்போ உங்க டெக்னிக்கல், நீங்க படிச்ச டெக்னிக்கல் எதா இருந்தாலும் அதை பயன்படுத்தி பண்ணலாம். அது எங்க ரிவர்சல் ஆகும், என்ன டைமுக்கு ரிவர்சல் ஆகும், அதெல்லாம் ரொம்ப முக்கியம். நம்ம முன்னாடியே கண்டுபிடிக்கலாம். அப்ப இன்னைக்கு என்ன நடந்திருக்கும்? இவரு 318, அப்ப மார்க்கெட் இன்னைக்கு அப்சைட் சென்டர் இருக்கும். சிம்பிள், அவ்வளவுதான். அப்ப இதை வச்சு எப்படி பயன்படுத்தணும், இதுதான் வேணும். அப்போ மார்க்கெட் ஏன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லாம இதை சொல்றேன் அப்படின்னு நீங்க சிந்திப்பதற்காக தான் இந்த வீடியோவே போடுறேன். மார்க்கெட்டுங்கிறது பியூர் மேக்ஸ் சார்ந்து படிங்க. உங்க பகுதியில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் சொல்லி கொடுத்தாலும் போய் கத்துக்கோங்க. கத்துக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. இந்த மாதிரி யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்ல யாரும் சொல்றதையும் நம்பாதீங்க, இன்க்ளூடிங் மீ. நான் சொல்றதையும் நம்பாதீங்க. நீங்க படித்து ஆராய்ந்து அது சரியா ஒர்க் ஆகுதுன்னா தான் பயன்படுத்தணும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.